2 வடை ஒரு டீ. இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இப்போதான் ஃப்ரெஷ்ஷா நாங்களாம் வந்து மங்காத்தா படம் பார்த்துட்டு வந்திருக்கோம், ரிலீஸ் ஆகி. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நாங்களாம் வந்து மங்காத்தா படம் பார்த்துட்டு வந்திருக்கோம், ரிலீஸ் ஆகி 15 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ தான் வந்து பார்த்துட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஒரு பீக் சினிமாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபீலோட வந்திருக்கோம் எல்லாரும் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தலைக்கு ஒன்றா தலையவே அடிப்போம், தலைக்கு ஒன்றா தலையே வெட்டுவோன்ற மாதிரி படம் வேற லெவலில் இருந்தது. பயங்கரமான செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு கல்ட் ஃபேன்ஸ்னால் வந்து அது அஜித்துக்கு மட்டும் தான். கிங் ஆஃப் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. நீங்க யாரை வேணா சொல்லலாம், தலைவர், தளபதி எல்லாம் சொல்லலாம். ஆனா ஓப்பனிங்னா வந்து அஜித்தை அடிச்சுட்டு ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட கிங் ஆஃப் ஓப்பனிங்கோட 50th ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுங்க. லைக் என்ன ரீசெண்டாக வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தேட்டரில் பார்க்குறேன். 2011 நான் பார்க்கவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரையும் நான் டிவியில் கூட பார்த்தது இல்லை. ஃபுல்லாக நான் லேப்டாப்பில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது. அப்பயே பார்க்கும்போது வந்து செமையாக தான் இருந்துச்சு. தேட்டரில் வந்து பார்க்கும்போது அல்டிமேட்டு தான். சரியான எப்படி சொல்றது, ஒவ்வொரு டயலாக்கு எல்லா படம் இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா படத்துக்கும் சொல்லுவாங்கல்ல, மங்காத்தா அளவுக்குல மங்காத்தா அளவுன்னு. மங்காத்தோட அளவு என்னன்னு இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அது. இது வந்து மங்காத்தா ரிலீஸ் வந்து லாங் வெயிட்டட் ரிலீஸ். 2024 வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ரூமர்லாம் போய் கடைசியில் அது ஓவர்சீஸில் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகவே இல்லை. பட் ஆனால் வெயிட் பண்ணதுக்கு ப்ராப்பர் பிளானோட பயங்கரமான ப்ரொமோஷன்ஸோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற முக்கால்வாசி ஆமைகள் வந்து ஆமை ஆனத்துக்கு காரணமே வந்து இந்த படம் தான். நான் அதில் கிடையாது. நான் அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே மாறிட்டேன். அது ஓடு முளைக்கும் தருவாயில் இருந்தேன். இந்த படம் அதுக்கப்புறம் பெரிய ஓடா முளைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை உடைக்கவும் முடியல, எடுக்கவும் முடியல. இது யாருமா சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு படம் வந்து எந்த ஃபேன் பேஸுக்குமே அமையாது. அது ஒரு 50th லேண்ட்மார்க் ஃபிலிம். நீங்கள் எந்த ஆக்டரானு எடுத்துங்க, 25, 50, ரஜினிலாம் 150 கிட்ட பண்ணிட்டாரு. யாருக்குமே ஹிட் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு கல்ட்டான படம் வந்து யாருக்குமே அமைஞ்சதில்லை. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி படம் வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப். அதாவது பயங்கரமான டிசாஸ்டர் அசல். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் 2 வருஷம் கேப் கழிச்சு இந்த படம் வந்துச்சு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பயும் சரி, அப்போ வந்து நான் 3rd டே தேட்டரில் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் வருஷம் தேட்டரில் தனியாக பார்த்த படம் அதுதான். தாத்தா கூப்பிட்டா உள்ளே வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு, தனியாக விட்டு போயிட்டாரு. கூட்டமாக பார்த்த ஞாபகம் இன்னும் இருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு பீக் சினிமா வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்தது. பீக் சினிமானா எப்படி சொல்றது, இப்போ நீ வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னா, இப்போ வந்து தளபதி விஜய்க்கு வந்து துப்பாக்கி சொல்லுவாங்க, கத்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரஜினிக்கு வந்து பாஷா, அந்த மாதிரி ஒரு படம் இருக்கும். அஜித்தோட கெரியர்ல அந்த பெஞ்ச் மார்க்னா அது வந்து மங்காத்தா தான். பிளஸ் வந்து அஜித்தோட ஆக்டிங், நீ சொன்ன மாதிரி அசல்னு ஒரு அட்டர் ஃபிளாப் கொடுத்துட்டு அடுத்த படத்துல வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அஜித்தை வந்து காமிச்சது வந்து இந்த படம் தான். இந்த படத்தை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் தியேட்டர்லயே பாக்குறேன். இதுக்கு முன்னாடி தியேட்டர்ல பார்த்த சன் டிவில பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஓடிடி அங்க இதுல எல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸா பார்த்தப்ப இந்த படத்துல வந்து லேக்ன்ற ஒரு விஷயம் தான் எதுவுமே கிடையாது. லேக்னு ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் இந்த படத்துல ஆரம்பிச்சோடனே ஒரு பாட்டு வரும். இன்டர்வல் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு பாட்டு வரும். எந்த பாட்டு வந்து இந்த படத்துல லேக்னு ஒரு பாட்டு கூட கிடையாது. பிளஸ் வந்து இந்த படம் வந்து ஆமைகளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மங்காத்தா அளவுக்கு இல்ல, மங்காத்தா அளவுக்கு இல்ல. அருண் சொன்ன மாதிரி அந்த மங்காத்தாவோட அளவு என்னன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அதுவும் தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த படம் வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து ரொம்ப பிக்கரா மேசிவான ஒரு இம்பாக்டா இருந்துச்சு அந்த படம். இன்னொன்னு வந்து அஜித் ஃபேன்ஸை பத்தி சொல்லியே ஆகணும். அவங்கள மாதிரி ஒரு கல்ட் ஃபேன்ஸை வந்து நீ வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து தற்கூரின்னு ஒரு பக்கம் ஓட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு மேசிவான ஃபேன் பேஸ் இருக்கு. விஜய் ஃபேன்ஸ் ஓகே. பட் ஆனா கல்ட் ஃபேன்ஸ் அது அஜித் ஃபேன்ஸ். இன்னைக்கு நான் வந்து பார்த்தா கேம்பாவுக்கு பண்ண ப்ரமோஷன் அஜித் பண்ண சோசியல் மீடியால வந்து யாராலையும் பண்ண முடியாது. எந்த ஒரு ஃபேன் பேஸாலையும் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து கேம்பாக்கு மட்டும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க ஸ்டாக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு எங்கேயோ போயிருந்துருக்கும் அவங்க ஸ்டாக்ஸ். அவங்க இன்னைக்கு காலையில வந்து கேம்பாவால அபிஷேகம் பண்றது என்ன, அஜித்துக்கு பட்டைய போட்டு விட்டு இவங்க பட்டைய போட்டு உள்ள வர்றது என்ன, உள்ள தியேட்டருக்குள்ள வெடி வச்சு இன்னைக்கு வந்து செதற அடிச்சுட்டாங்க பெங்களூர் ஃபேன்ஸ் ஃபுல்லா.
என்னதான் இப்போ நீங்க எந்த ஆக்டர் எடுத்துக்கங்க, அவங்கலாம் ஃபேன்ஸ்க்காக ஒரு ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஃபேன்ஸோட விஷ் பூர்த்தி பண்றதுக்காக எதனா பண்ணுவாங்க. இந்த மனுஷன் அதெல்லாம் விட்டு பல வருஷம் ஆகுது. அப்டேட்டே வந்து பல வருஷமா மாசக்கணக்குல கெஞ்ச விட்டு தான் குடுப்பாரு. அப்படி இருந்தும் இப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். மறக்க முடியுமா? இது மொயின் அலிட்ட போய் வலிமை அப்டேட் கேட்டேன். பார்க்குறவன் பைத்தியக்கார மாரி பார்க்குறவனுக்குலாம் போயிட்டு எதனா கேட்கணும். வலிமை அப்டேட், விசுவாசம் அப்டேட்ன்னு படி கேட்டிருந்த காலம்லாம் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஆமா. பழகிருச்சு. அவர் வந்து பழக்கி விட்டாருன்னு தான் ஆமா. சொல்லணும். இப்பலாம் வரப்போவாருன்றோம். அவ்வளோதான். அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருச்சு. அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்க ஃபேன்ஸ பத்தி இவங்கள எப்படி வச்சா இவங்க வேலைக்கு ஆவாங்கன்னு தெரிஞ்சு, உங்களையும் அதே மாரி நம்மளையும் பழக்கிட்டாரு அந்த மாரி. வேணும்னா அவரையும் அடிப்போம். அவர் படம் வந்தா அதையும் கொண்டாடுவோம். அந்த மாரி வந்து அவர் வைபுக்கு கொண்டு வந்து வச்சு விட்டாரு நம்மளலாம். ஆனா முன்னவே கணிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபேன்ஸ் கிளப்லாம் வச்சு ரசிகர்லாம் அவங்க ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்கன்னா, இது வந்து கட்டுக்கடங்காத ஒரு பார்பரியன் கூட்டமா தான் போயிருக்கும் கண்டிப்பா. ஆமா. ஜாம்பீஸ் தான் கண்டிப்பா. அது முன்னவே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஜாம்பி கலைச்சிட்டு கூட்டம் அப் அண்ட் ஆயிடுவாங்க. ஜாம்பின்னு சொல்லாத. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கீங்க திடீர. எனக்கு எரிச்சல் வருது உன்னை நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். அப்புறம் பெத்த அப்ப மன நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஓகே. இந்த படத்த பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி வந்து டைரக்டர பத்தி பேசணும். வெங்கட் பிரபு ஆஸ் அ கேரக்டரா நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் வந்து ஒரு வைபான கேரக்டர், பார்ட்டி பெர்சன் எல்லாம் தெரியும். பட் அந்த படத்துல வந்து அவரோட அந்த ஸ்டோரிய பத்தி சொல்லுங்க. அந்த ஸ்டோரியோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு? அந்த ஸ்டோரி அவர் எப்படி பண்ணியிருந்தாரு? அந்த கேரக்டர்ஸ் அத பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெங்கட் பிரபு இந்த படத்துக்கு முன்னாடி 3 படம் எடுத்திருந்தாரு. சென்னை 28, சரோஜா, கோவா. 3மே ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு, பார்ட்டி, வைபு, காமெடி இந்த ஆமா. ஜானர்ல போன படங்கள். திடீர்னு கான்ட்ராஸ்ட்டா ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆக்ஷன் ஃபிலிம். அப்புறம் அதுவும் அஜித்தோட 50வது படங்கிறப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும். அப்படி ம். இருக்கிறப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சேஃபர் ஜோன் ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துட்டு போயிடலாம். ஆமா. ஃபேமிலிஸ்லாம் பார்க்குற மாரி எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் நடப்பாங்க. பட் புதுசா அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்னு சொன்னது விபி பிளஸ் அத அக்செப்ட் பண்ணிட்டு நடிச்ச ஏகே 2 பேருமே கிரெடிட் குடுக்கணும். அந்த கிரெடிட் தான் அவங்க இன்னும் அந்த 15 வருஷம் கழிச்சும் அத இன்னும் அறுவடை பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு 50வது படத்துல இப்படி ஒரு கேரக்டர் அக்செப்ட் பண்ணி, ஈஸியா அஜித்தால வந்து ஒரு கமர்ஷியல் மூவி ஹிட் குடுத்துட்டு போயிருக்கலாம். ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டோ, இல்ல வந்து ஒரு மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட்டோ பண்ணிட்டு போயிருந்துக்கலாம். இது வந்து ஒரு ரிஸ்க் பிளஸ் ரிவார்ட் தான். அந்த ரிஸ்க்க எடுத்ததுனால ஒரு ரிவார்ட் அஜித்துக்கு. ஆமா. இன்ன வரைக்குமே அந்த ரிவார்ட வந்து அறுவடை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஆமா. ஈஸியா அந்த அளவுக்கு விஜய் மாரி ஒரு சுறா படம் ஒரு கமர்ஷியல் எடுக்கலான்னு போய் சொதப்புன மாரி சொதப்பி இருக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கு. சுறாவெல்லாம் சொதப்பல்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆமா. பாலாங்குழி எவரெஸ்ட்லேருந்து கீழ குதிச்ச கதை தான் அதெல்லாம். லைக் அதோட ஆக்டிங் பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் ஹீரோ கிடையாது. நான் தான் வில்லன் அந்த இடத்துலயே. அந்த ஹீரோங்கிற ஷேடே போயிடும். நான் ஆமா. தான்டா இங்க எல்லாத்துக்கும். வில்லனே உங்க எல்லாருக்கும் நான் தான். ஹீரோவாவது ஒரு ஆள் தான் இருக்கும் மாரி தெரியும். வில்லன் வந்து இங்க இருக்க எல்லாத்துக்கும் நான் தான் வில்லன் அப்படின்னு வந்து அங்க மார்க் பண்ற மாரி செட் பண்ணாரு. ஆக்சுவலா அந்த அஜித் படத்துல படத்துல சொல்லணும். ஹீரோ, புரோட்டகனிஸ்ட்னு யாருமே கிடையாது. எல்லாருமே அந்த படத்துல ஆமா. கெட்டவங்க தான். இன்க்ளூடிங் அர்ஜுன். அர்ஜுன் மட்டும் தான் ஆமா. புரோட்டகனிஸ்ட்னு தெரியும். பட் அதுவும் கிளைமாக்ஸ்ல ஆமா. வந்துட்டு அர்ஜுனும் ஒரு வில்லன் மாரி அதான் வந்துரும். அந்த டைட்டா அதுவே வந்துட்டு நவுத்துனாங்க. ஒரு கோமால கிளைமாக்ஸ் ரிவீல் கடைசில பார்த்தா பண்ணாதீங்கப்பா. ட்விஸ்ட். வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. என்னது? கிளைமாக்ஸ் ரிவீல் பண்ணாதீங்க. வெங்கட் பிரபு சொல்லியிருக்காருல்ல. அதான் டைட்டா நவுத்திட்டே வர்றாய்ங்க. கடைசில பார்த்தா கோமால ட்விஸ்ட். அந்த மாரி. எனக்கு வந்து மெமரீஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு அந்த படத்த போய் திரும்பி பார்த்தா சரியா இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு கிளைமாக்ஸ் அவங்க கண்டிப்பா. தெரிஞ்சிருச்சுல்ல. அந்த டைம்ல படத்த போய் பார்த்தவங்க எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கிறப்ப டிஃபரெண்டா இருக்கு. அது இன்டர்வல்லயே அப்படிதான். இன்டர்வல் வந்து அந்த பணத்த கொள்ளையடிச்சுட்டு அவங்க 5 பேரும் அதோட இன்டர்வல்னு நெனச்சா, அதுக்கப்புறம் ஒரு மோனோலாக் யாருமே கிடையாது. சைடு ஆக்டர்ஸ் ஆமா, யாருமே கிடையாது. ஒரு செஸ் போர்டு, அ ஆமா. கொஞ்சோண்டு இதுலயும் கிளாஸ்ல விஸ்கி, அடிச்சீங்கன்னா தெரிச்சுட்டு. சிங்கிள் ஹேண்டட் அவரா இமேஜினேஷன் பண்ணி பேசுற டயலாக்ல ஒரு 5 to 6 மினிட்ஸ் சீக்வென்ஸ்ல இன்டர்வல் பிளாக் வேற லெவல். அதே மாரி தான் கிளைமாக்ஸும் சரி. அஜித் சாவற ம். மாரி இருந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கங்கிறப்போ, டோட்டலா மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு பிளாட் ட்விஸ்ட் இருக்கும். அது யாருமே ஆமா. பிரெடிக்ட் பண்ண முடியாத ட்விஸ்ட். அதனால தான் அது வந்துட்டு இன்ன வரைக்குமே அது வந்து நிக்குது. யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. அப்புறம் வந்து கேமராமேன் அந்த அந்த படத்தோட வந்து டோன் வந்து அந்த அந்த மெக்சிகன் கார்ட்டல் டோன் அந்த ஃபுல்லா சேப்பியாலயே ராங் டர்ன். இருக்கும் படம் ஃபுல்லா. அதுதான் வந்து இந்த படத்தோட இன்னொரு பிளஸ். நீ வந்து நார்மல் இப்ப நீ மும்பைலாம் வந்து நெறைய படத்துல காட்டுவாங்க. மும்பை வந்து உனக்கு ஒண்ணு வந்து டார்க் ஷேட்ல காட்டுவாங்க. இல்லன்னா வந்து மோர் ஆஃப் அ கூல் டோன்ல காட்டுவாங்க. ஏன்னா ஸீ பிரீஸ்ல இருக்கு. இது வந்து அந்த சேப்பியா டோன்ல காமிச்சு அந்த கார்ட்டல் லுக்கே கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த படத்துல அந்த வார்ம் டோன் தான் பயங்கரம் அந்த படத்திலே. இந்த மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. ஓஜி. ஐயோ! என்ன வந்து சல்யூட். ஆமா. வந்து அப்பா வேலைப்பாடு. படத்துல வந்து அந்த அந்த பைக் சீன் வரும் பாரு. வந்துட்டு இப்படி ரீவைண்ட் ஆயிட்டு திருப்பி போவாரு அஜித். அந்த ரிவர்ஸ் பண்ணி திருப்பி போட்டிருப்பாங்க. அந்த சீன வந்து அந்த அந்த பிஜிஎம் அடிக்கும் தியேட்டர் தெறிச்சிடுச்சு.
மியூசிக் சாங்ஸை விட யுவனோட பீக்கான டைமில் வந்த படம் அது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2005 to 2012-13 இருக்கு இல்லையா, இது வந்து யுவனோட பீக். 2005-6 அறிந்தும் அறியாமலும், பட்டியல், சர்வம், ஆமா பையா, அப்புறம் நான் மகானல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த வகையில் சண்டைக்கோழி. வந்துட்டு சண்டைக்கோழி கொஞ்சம் பழசு. 2005 சொல்லி தானடா சொல்கிறேன் 2005ன்ட்டு. எப்படி சொல்றியா? இதுல வந்த இது வந்துட்டு மங்காத்தா இன்ன வரைக்கும் ட்ரெண்ட் செட்டரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது. பாட்டை விட இந்த பிஜிஎம் தான் வந்துட்டு இந்த படத்தோட மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு அட்வான்டேஜ். கிங் ஆஃப் பிஜிஎம்னு அவருக்கு வாங்கி கொடுத்தது இந்த பிஜிஎம் தானே, இந்த படத்துக்கு அப்புறம் இந்த தான் பிஜிஎம் வந்தது. இந்த படத்துக்கு அப்புறம் ஆமா. கண்டிப்பா இந்த இடத்துல ஃபைனல் போய் பார்க்கணும் போலதான் இருக்கு. ஆமா, நானும் கண்டிப்பா எது? இந்த வீக்கெண்ட் போலாம் தான் இருக்கேன். ஆமா. ரோஹிணியில 20,000 டிக்கெட்ஸ் வந்து ப்ரீ சேல் ஆயிருக்கு. இந்த நம்பர் வந்து டயர் 1 ஸ்டார்ஸுக்குலாம் நியூ ரிலீசஸ்க்கு இருக்கிற நம்பர் 20,000 ஆமா, நியூ 15,000 ரிலீஸ் ப்ளஸ்லாம். இருக்க நம்பர். ஆமா சொல்லணும்னா இப்போ நம்ம நடிப்பின் நாயகன் படம்லாம் 15,000 20,000 தொடாது மோஸ்ட்லி பொது படமே. இப்போ அது பிரேக் பண்ணுதுங்கிறப்போ அந்த அளவுக்கான ஒரு கல்ட். அந்த ஆமா. அஜித்தோட அந்த ஃபேன் பேஸை காட்டுது. அவரோட அந்த ஓப்பனிங் கிங் ஆஃப் ஓப்பனிங் ஏன் சொல்றாங்கங்கிறத இந்த படத்துக்கு நீங்க போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். கிங் ஆஃப் ஓப்பனிங்னா யாரு என்னன்னு படத்துக்கு. ஓப்பனிங்னா போகலாம், நீங்க இப்போ தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்ல தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ஓப்பனிங் ஐ திங்க் கில்லி, அதுக்கப்புறம் படையப்பான்னு நினைக்கிறேன். ரெண்டுத்தையுமே தமிழ்நாட்டில் பிரேக் பண்ணிடுச்சு. அண்ட் கர்நாடகாலையுமே மங்காத்தா தான் டே 1 ஹையஸ்ட் ரிலீஸ். அதான் அந்த ஒரு பையன் சொல்லியிருந்தானே, என்ன கில்லி கில்லி மங்காத்தா வரட்டும் பாரு, ஏய் மங்காத்தாடா. அப்போ சொன்னப்போ நிறைய பேர் கலாச்சாங்க இந்த படம் கேடிவியில் போட்டாலே யாரும் பார்க்க மாட்டாங்கன்ட்டு. இன்னைக்கு போய் ட்விட்டர் பாருங்க, உங்களுக்கு தெரியும் அதுக்கான பதில். ஆனா அதுவும் உண்மைதான். இந்த கேடிவி சன் டிவில இந்த படத்தை கொஞ்சம் ஓவரா ஸ்பேம் பண்ணி போட்டாங்க நிறைய வாட்டி. ஆனா வந்து அந்த படத்தை வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் டிவி எக்ஸ்பீரியன்ஸ். எந்த தியேட்டர்ல வந்து அந்த அஜித் ஃபேன்ஸோட ஒன்லி அது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி கிடையாது. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கில்லி வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. இது வந்து ஒரு ஒரு இது வந்து கல்ட் ஃபேன்ஸுக்கான மேக் பண்ண ஒரு ஒரு அளவெடுத்து ட்ரெய்லர்ல செஞ்ச ஒரு படம். இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்குறப்ப தான் அந்த அந்த பீக் எக்ஸ்பீரியன்ஸ் படத்துக்கு. படம் ஃபுல்லா நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், தண்ணி அடிப்பேன், சரக்கு அடிப்பேன், கொள்ளை அடிப்பேன், பொண்ணுங்களை ஹராஸ் பண்ணுவேன். பச்சை பேசுவாங்க, எல்லாமே இருக்கு. எப்படி சென்சார் போர்டு இதெல்லாம் விட்டாங்கன்னு தெரியல. நல்லதுதான். அஜித்தோட கேரக்டர் வந்து பேரலல் வேர்ல்ட்ல எப்படி இருந்தா எப்படி இருப்பாரோ அதே எடுத்த ஒரு படம் இது. ஒரிஜினலான இந்த லியோ அந்த படம் ஆல்ட்ரியேகோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையான ஆல்ட்ரியேகோ அஜித்தோட விநாயக் கேரக்டர் தான். ஆமா, விநாயக் மகாதேவ். இப்ப மட்டும் பார்ட் 2க்கு வந்து ஒரு போஸ்ட் வந்ததுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இல்லடா வேணாம்டா, பார்ட் 2லாம் வேணாம்டா. மங்காத்தா ஒன்லி ஒன் மங்காத்தா. பார்ட் 2 கல்ச்சரே வேணாம்டா, விட்டுருங்க, நாளை விடுங்கடா. இல்ல அப்படி சொல்ல, ஆனா இதுதான் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்லாம் இருக்காமே. லைக் அது வந்து ஃபுல் ஆக்ஷன் மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இருக்கட்டும், இந்தியன் 2ன்னு ஒன்னு எடுத்தாங்க, மறக்க முடியுமா? இந்தியன் 2 மறக்கவே முடியாது. 2.0 எல்லாம் மறக்க முடியாது. 2 வேணாம், நம்ம தமிழ் சினிமாக்கும் 2க்கும் பீட அது வேண்டாம், விட்டுருங்க. சரி, அவ்வளவுதான் வியூவர்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ. இது ரிவ்யூன்னு எடுத்துக்கலாம், இல்லை ரியாக்ஷனா எடுத்துக்கலாம். உங்க தியேட்டர்ஸ்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பாருங்க. பார்க்காதவங்க பாருங்க, பார்த்தவங்க எப்படி கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பீக் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு வந்ததோட ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் இது. அவ்வளவுதான், உங்களோட தாட்ஸை சொல்லி முடிச்சிடலாம். சொல்லுங்க உங்களோட ஃபைனல் தாட்ஸ். என்னதான் இந்த படத்தை நம்ம இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி புகழ்ந்து பாராட்டி பேசினாலும், என்னதான் இருந்தாலும் மங்காத்தா அளவுக்கு இல்லை. அது வந்து சொல்லியே ஆகும். மங்காத்தா தான். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ம். அதுதான், யார் யாரெல்லாம் இன்னும் பார்க்கணும்னு தோணுதோ தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. இதெல்லாம் மறுபடியும் அடுத்தது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏற்கனவே 15 வருஷம் ஆயிடுச்சு. போய் இப்பயே பார்க்கறதுனா பார்த்துட்டு வந்துட்டேன். கண்டிப்பா பார்க்கணும். எனக்கு தெரியல. இதெல்லாம் குறிஞ்சி பூ மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தான் வரும். அந்த மாதிரி எனக்கு இப்ப அடுத்த பயம் என்னன்னா, இப்ப செலிப்ரேஷன் எல்லாம் பார்த்து அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பேப்பர் ஒன்று வந்துருமோன்னு தான் தோணுது. இதுக்கப்புறம் ரீலீஸே பண்ணாதீங்கடா அப்படின்னு. கேம்பால இருந்து நான் விலகிக்கிறேன்னு நோட்டீஸ் அதேதான். கேம்பாவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ஆளை விடுகிறேன். ஓகே கைஸ், ஃபியூச்சர் வீடியோஸை சந்திப்போம். பாய்.